ஆரம்பத்தில் அன்புக்காக ஏங்கி உண்மையாக இருந்து விசுவாசமாக இருந்து அக்கறையாக இருந்து அதுவே அதீத தீவிர உணர்ச்சியாக விருச்சிக ராசிக்கார். விருச்சிகத்துக்கிட்ட ரகசியம் உண்டு. விருச்சிகத்துக்கிட்ட ஆழமான மர்மமான விஷயங்களை மனதில் ஆரம்பத்தில் உரிமைக்காக தேடும். அந்த அன்பும் உரிமையும் தனக்கு கிடைக்குதுன்னு சொன்னா இந்த அமைதிங்கிற சீர்குலைகிற இடம்தான் விருச்சிக ராசியினுடைய பலவீனம். அந்த அமைதியை கெடுப்பதுதான் ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய குணம். இவர்கள் ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. விருச்சிகத்தை பொறுத்த வரையும் நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், தூங்குனா குத்தம், படுத்தாலும் குத்தம், தூங்கிட்டு இருக்கும்போது குத்தம். ஏத்துக்கிறது, விட்டு கொடுக்கிறது, ரகசியத்தை காப்பாத்துறது. அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒரு நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க, அதுலேருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க, இதுலேருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் ஜோதிட ரீதியா என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில ஒரு நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க? விருச்சிகத்தை பொறுத்தவரையும் வாழ்க்கையில நச்சு உறவுல சிக்கிறதுன்னு இல்லைங்க, நச்சு உறவு இவங்கள்ட்ட வந்து சிக்கிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் சொல்வது உண்டு, விருச்சிக ராசிக்காரர்கள் தான் எங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறான கணக்கு. எப்படி சொல்றோம் அப்படின்னா, சந்திரன் தான் இங்கே நீச்சமாகி கிடக்கே, காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடத்துல இருக்கே. விருச்சகம் என்பது ஒரு ஆழம். விருச்சகம் என்பது ஒரு உணர்ச்சிகள் நிறைந்த இடம். அதாவது இன்னொருத்தருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய இடம் தான். இவங்களுக்கு மதிப்பு இல்லைங்கும் பொழுது தான் அது கோபமாக சில நேரங்களில் விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட வெளிப்படுது. அது பல நேரங்களில் அவங்களுடைய மதிப்பு குறைஞ்ச நேரங்களில் அவங்க அந்த துடிக்கிற அந்த துடிப்பு தான் பிறருக்கு அது டார்ச்சர் மாதிரி தெரியுது. விருச்சிகத்துக்கிட்ட ரகசியம் உண்டு. விருச்சிகத்துக்கிட்ட ஆழமான மர்மமான விஷயங்களை மனதிற்குள்ளே வைத்து கொண்டு ஜீரணிக்கக்கூடிய சக்தி உண்டு. அவங்க ஆரம்பத்தில் அன்பை எதிர்பார்ப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் நீச்சமடைந்து அந்த வீட்டின் அதிபதியான செவ்வாய் பலமாக இருந்தால் நீச்ச பங்கம் என்ற நிலையை பெறுவார். அவங்க எது வந்தாலும் டேக் இட் ஈஸின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சந்திரன் பாதிக்கப்பட்டு மேற்கொண்டும் சனி பகவானுடைய பார்வையில் ராகு கேதுவினுடைய தொடர்புகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் சிக்கி தவிக்கும் பொழுது ஏற்கனவே பலவீனப்பட்ட மனதில் சர்ப்ப கிரகங்களுடைய ஆளுமை செலுத்தும் பொழுது, பாவ கிரகத்தினுடைய சனி பகவானுடைய இருள் படும் பொழுது அந்த மனசு அன்புக்காக தேடும். ஆரம்பத்தில் உரிமைக்காக தேடும். அந்த அன்பும் உரிமையும் தனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் அதீத அக்கறை காட்டும். அந்த அன்பும் உரிமையும் அக்கறையும் இருந்தால்தான் விருச்சகம் வாழும். ஒரு நாள் அதனாலேயே விருச்சிக ராசிக்காரர்கள் வீழும். ஆக விருச்சிகத்தை பொறுத்தவரை அன்புக்காக இயங்கி உரிமை எடுத்து பழகி அக்கறையோடு அவர்களை கொண்டாடி அந்த அக்கறையிலேயே ஒரு நாள் வீழக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொன்னால் அது விருச்சிகத்துக்கு தான் உண்டு. ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் நச்சு உறவை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை விட, விருச்சிக ராசிக்காரர்களால் ஒருவர் நச்சு உறவை சந்தித்தார்கள் என்பதை விட, விருச்சிக ராசிக்காரர்கள் தான் அதிகமாக நச்சு உறவுகளில் சிக்கி தவிப்பார்கள். விருச்சிக ராசிக்காரர்களை தேடி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வருது, இல்ல இவங்க அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை தேடி போய் சிக்கிறாங்க, எதுவா வேணா இருக்கட்டும் சார், இந்த நச்சு உறவு இவங்களை என்ன பாடுபடுத்துது? நாங்க எங்கேயா தேடி போய் சிக்கணும்? நல்லவளையாத்தான் பழகணும், நல்லதாத்தான் செஞ்சாங்க. நான் வந்தேன், அவங்களா வந்தாங்க, பிரச்சனையை பண்ணாங்க, இப்போ அவங்களே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் நாங்க தேடி போகலையா, இல்லை தானா தேடி வந்தது தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. காரணம், விருச்சிக ராசியை பொறுத்தவரை நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ஒரு சம்பவம் நடந்தால் அல்லது ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அவர்களுக்கு ஒரு உள்ளுணர்வு வந்தால் அதை பற்றி அப்படியே இரவு பகலாக தூங்காமல் அதை யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்படியா இருக்குமா, அப்படியா இருக்குமா, எனக்கு பாதிப்பு வருது, நான் ஃபேஸ் பண்ணிவிடுவேன். கூட இருக்க ஆட்களுக்கெல்லாம், ஃபேமிலிக்கெல்லாம் ஏதாவது வந்துடுச்சுன்னா அப்படின்றது விருச்சிகத்தினுடைய ஆழமான யோசனை. விருச்சிகம் அந்த நேரத்தில் தான் நம்ம ஏமாந்துட்டோமோ, ஏமாற்றப்பட்டு விட்டோமோ, துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு அப்போ தான் வந்து டார்ச்சரை வந்து உணர்றாங்க. உணரும் பொழுது பழி வாங்கணும் அப்படின்ற சில எண்ணங்கள் அவர்களுக்கு உருவாகுது. அதே நேரத்தில் யாரை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, ஒரு பாச போராட்டம் உள்ளுக்குள்ளே வந்துடுது. இந்த ரெண்டுக்கும் இடையில் இவங்க ஒரு ரகசியத்தை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த டாக்ஸிக் உறவில் இருப்பவங்கள்ட்ட அதை சில நேரங்களில் ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல, நம்பித்தானே சொல்லியிருப்பாங்க. அந்த நம்பிக்கை விளையாட்டை அந்த நபர்கள் காட்டுவாங்க.
இவங்களுடைய நம்பிக்கையை அவநம்பிக்கையாக அவர்கள் மாற்றுவார்கள். இவர்களுடைய நம்பிக்கையை சீர்குலைத்து அவர்கள் பார்ப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்காது. இவங்க ரொம்ப ஃப்ராங்காக பேசியிருப்பாங்க, எந்த இடத்துலையும் தூக்கி போட்டுட்டு போயா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை ஒரு குதர்க்கமாக கிரியேட் பண்ணி இவங்க வெளிப்படையாக யதார்த்தமாக பேசின ஒரு ஆளை சித்தரித்து அவர்கள்ட்டே போய் சொல்லும் விதமாக நடந்து கொண்டு குதர்க்கமான சிந்தனைகளை புகுத்தும் பொழுதுதான் இவர்கள் மனசு என்பது அன்னைக்கு ஆதங்கத்தில் சொல்லியிருக்கோம். ஆனால் இது தவறாக போயிடுமே அப்படின்றது தான் இவர்களுக்கு நச்சு உறவாக இவர்களுக்கு மாறும். அதுக்கப்புறம் சுகாதிபதிங்க, காலச்சக்கரத்திற்கு நாளுக்குடைய சுகாதிபதி ராசிக்கு 8 நீச்சம் என்ற நிலையை பெறும் பொழுது நிறைய விருச்சக ராசிக்காரர்கள் மன வாழ்க்கையினால் நச்சு உறவில் சிக்கிக் கொள்கிறார்கள். கோவக்காரவங்க, பிடிவாதக்காரவங்க அப்படின்னு சில நேரங்களில் இவங்களை சித்தரிக்கிறாங்க. அவங்களாகவே ரகசியத்தை சொல்லுவாங்களாம், அவங்களாகவே ஆறுதல் கேட்பாங்களாம், அவங்களாகவே சப்போர்ட் பண்ணுற மாதிரி நடிப்பாங்களாம். அப்போ அவங்க ஐடியா சொன்னதுக்கப்புறம் இவங்களை அவங்க கிரிமினல்னு சித்தரிப்பாங்களாம். இந்த மாதிரி விருச்சக ராசிக்காரர்கள் ஆலோசனை சொல்கிறேன், பாதுகாக்கிறேன், அவன் ரகசியத்தை நான் கட்டி காப்பாற்றுறேன் அப்படின்னு நிறைய செய்திகளை கேட்டு வச்சுக்கிட்டு அதை யார்கிட்டையுமே சொல்லனாலும் கூட இவங்க தான் சொல்லியிருப்பாங்களோன்னு அவர்கள் பார்க்கக்கூடிய சந்தேக பார்வையால் குடும்பத்துக்குள்ளேயே விருச்சக ராசிக்காரர்கள் நச்சு உறவில் சிக்கி தவிக்கிறார்கள். விருச்சக ராசிக்காரர்கள்ட்டங்க 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மனோகாரகன் குரு பகவானாக வர்றார். அந்த குரு பகவான் இவர்களுடைய ராசிக்கு 9 உச்சம் என்ற நிலையை பெறார். அந்த குரு நல்ல அமைப்பில் இருந்தால் தெய்வ வழிபாடுகள் மூலியமாக நச்சு உறவிலிருந்து விருச்சக ராசிக்காரர்கள் வெளியில் வரலாம். அப்படி இல்லைங்கும் போது சும்மா நின்று சாமி கும்பிட்டா கூட விருச்சக ராசிக்காரர்கள் மனசு என்பது ஒருநிலைப்படாமல் அந்த நச்சு உறவால் தெய்வ வழிபாட்டை கூட பூரணமாக செய்ய முடியாமல் விருச்சக ராசிக்காரர்கள் சிக்கி தவிப்பாங்க. இந்த அமைதிங்கிற சீர்குலைகிற இடம்தான் விருச்சக ராசியினுடைய பலவீனம். அந்த அமைதியை கெடுப்பது தான் நச்சு உறவினுடைய முழுமையான நோக்கம். அந்த நோக்கத்தை விருச்சக ராசிக்காரர்கள் புரிந்து கொண்டா இந்த உறவு நச்சு உறவு தான் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இவங்க மனசு என்ன சொல்லும் அப்படின்னா, அவங்க 1000 பேசினாலும் 1000 இது பண்ணாலும் அவங்க அதுக்கு காரணமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு லேசாக நம்பும். ஆழ்மனது சந்தேகிக்கும், உள்மனசு சந்தேகிக்கும். ஆனால் வெளிமனசு என்ன சொல்லுன்னா வாய்ப்பை கொடுக்கும், வாய்ப்பை தேடும். எப்படியாவது நல்லவனாக இருந்துட மாட்டானா, ஏதாவது ஒரு விதத்தில் இவங்க சரியானவங்களா இருந்திருக்க மாட்டாங்களா, நான் நம்பினனே அப்படின்னு விருச்சக ராசிக்காரர்கள் நினைப்பார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை நச்சு உறவால் பொய்த்து போகும் வரை விருச்சக ராசிக்காரர்கள் தான் கண்ணை திறக்க மாட்டாங்க. அங்கேதான் நச்சு உறவுனால விருச்சக ராசிக்காரர்கள் அதிக பாதிப்புக்கு ஆளாகிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு டாக்ஸிக்கான உறவு இவங்களை தேடி வருது அப்படின்னா இந்த நச்சு உறவுல சிக்காம இருக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும் சார்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் நீச்சம் அடையக்கூடிய வீடு காலச்சக்கரத்திற்கு 8வது வீடாக இருந்தாலும் கூட அது யாருடைய வீடு என்பது முக்கியம். செவ்வாய் பகவானுடைய வீடு. செவ்வாய் நாங்கள் அடிக்கடி சொல்வது வேகத்தை தூண்டக்கூடிய கிரகம். தீவிரமான உணர்ச்சி போராட்டம், அதீதமான நம்பிக்கை, ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய குணம், இவர்கள் ரகசியத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் என்ற அதீத நம்பிக்கை, ஒரு போலியான பிம்பத்தை உண்மையாக ஏற்றுக்கொள்வது, அன்பிற்காக தன்னை அடிபணிவது, இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஓவர் அட்டாச்மெண்ட்டை முதல்ல குறைக்கணும். அந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலையை பொறுத்து நீங்கள் யார்கிட்ட பழகுவீங்க, பேசுவீங்க, அதை பொறுத்து தான் நீங்கள் எப்படி வலையில் சிக்குவீங்கிறத செவ்வாய் பகவான் இல்லை, செவ்வாயை பார்க்கக்கூடிய பாவ கிரகங்கள் தீர்மானிக்கும். அந்த உறவு அது இருக்கின்ற இடம். உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், 7ஆம் இடம்னா பார்ட்னருங்க, 9ஆம் இடம்னா தந்தை வழி உறவுகள், 10ஆம் இடம்னா தொழில் சார்ந்த இடம், 4ஆம் இடம்னா சுகத்தை அனுபவிக்கும் இடம், வீடு வாகனம் எல்லாத்துக்குள்ளேயுமே. ஆக சாதாரணமாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு வண்டி வாகனத்தை நிறுத்திட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகலாம்னாலே பக்கத்தில் இருக்கிறவங்க இது தள்ளி நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு தொந்தரவு இருந்துகிட்டே இருக்கு. இவன் எப்படா வண்டியை நிறுத்திவான், 4 பேர் கேமராவில் பார்த்துக்கிட்டே இருந்து நச்சுன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக விருச்சிகத்தை பொறுத்த வரையும் நின்னா குத்தம், உட்காந்தா குத்தம், தூங்குனா குத்தம், படுத்தாலும் குத்தம், தூங்கிக்கிட்டு இருக்கும்போதும் குத்தம் யா அப்படின்ற மாதிரி ஒரு நச்சு உறவில் சிக்குவதற்கு காரணம் ஆரம்பத்திலே அதிக அட்டாச்மெண்ட் எடுக்கிறது, அதிக உரிமை எடுப்பது, அதிக உள்ளுணர்வு போராட்டம் நடத்துவது, உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுப்பது. உங்கள் உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காத ஆள்கள்கிட்ட போய் சிக்கிக்கிறது. இதை விருச்சிக ராசிக்காரர்கள் கட்டுப்படுத்தினாலே, ஒரு டோல்கேட்டை போட்டு தடுத்தாலே, வரி கட்டினா தாயா உள்ளே வரணும்னு வச்சாலே விருச்சிக ராசிக்காரர்கள் மன நிம்மதியை அடைவார்கள். நச்சு உறவை விட்டு அவர்கள் நிச்சயமாக வெளியில் வருவார்கள். நச்சு உறவு வரும் பொழுதே அவர்கள் தடுத்து விடுவார்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள்னால இந்த நச்சு உறவு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொன்னீங்க. கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய இந்த பாதிப்பு தெய்வத்தினால போகுமா சார்? கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் சில தசாபுத்தி காலங்கள்னு அர்த்தம். அந்த காலகட்டங்களில் தான் இவங்க சிக்கி தவிப்பாங்க, பிரச்சனைகளுக்கு ஆட்படுவாங்க.
தெய்வத்தால போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகும். ஏன்னு சொன்னால் விருச்சிகத்துக்கு ராசியாதிபதி செவ்வாய், முருகனை விரும்பி கும்பிடுறாங்க இவங்களுமே. அதே மாதிரி இவர்களுடைய இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். அது கொடுமானவரை நான் நிறைய பேரை பார்க்குறேன், முருகப்பெருமானை கும்பிடுறாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் தெய்வத்திட்ட போகிறது சரிதான். ஆனால் தான் மனசாட்சிக்கு ஒன்று கேட்கணும். விருச்சகமே, உங்களுக்கு துரோகத்தை மறக்கிற சக்தி அதிகம் உண்டு, ஆனால் மன்னிக்கிற சக்தி கிடையாது. நீ மன்னிக்க முடியாதுங்கிற தன்மை உன் மனசில் இருக்கும் பொழுது நீ எப்படி மறப்ப அப்படிங்கிறத விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமாக தான் மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டு தான் அட்டாச்மெண்ட்டு, ஏற்றுக்கிறது, விட்டு கொடுக்கறது, ரகசியத்தை காப்பாற்றுறது, இந்த டீலிங்குள்ளேயே விருச்சிக ராசிக்காரர்கள் போகணும். மதிப்பு தெரியாதவர்களுக்கு உன்னுடைய மன ஆழத்தை கொடுத்து விட்டு உன் ரகசியத்தை அவன் காப்பாற்றுவான்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் என்பதை இவர்களுடைய இஷ்ட தெய்வம் புரிய வைத்தும் இவங்க அதை கடந்து போகும் பொழுது தான் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான உணர்ச்சி பூர்வமான அந்த நச்சு உறவுக்குள்ளே சிக்கிக்கிட்டு வெளியிலையும் வர முடியாமல் உள்ளுணர்வு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி ஒரு நச்சு உறவுல சிக்கிறாங்க, அதனால என்னென்ன பாதிப்புகள் இவங்க சந்திக்கிறாங்க, இதுலேருந்து வெளியில வரணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் சுய ஜாதகம் ஒரு முறை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தொடர்ச்சியாக அடுத்த ராசிக்கும் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, விருச்சிக ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நச்சு உறவுல எப்படி சிக்கிறீங்க, இதனால நீங்க என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறீங்க, இதுலேருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் தான் என்ன அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இது மாதிரியான வீடியோஸ் தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கும். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.